வந்து விகடன் மேகசின்ல பாத்தீங்கன்னா 2008 அந்த இயர்ல வந்து இவங்க மேரேஜ் ஆர்டிக்கல் வந்தது. அந்த ஆர்டிக்கல்ல வந்து ப்ரூஃப் இருக்கும். யார பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த மேகசின்ல என்ன எழுதியிருந்தது, என்ன போட்டிருந்தது இவங்க கல்யாண விஷயம் படி அப்படின்ற விஷயம் தெரியல. ஒருவேளை இரு குடும்பங்களுக்கும் உள்ள வந்து குஷ்பு சமரசம் பண்ணாங்களா, அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்களா அப்படின்ற விஷயமும் தெரியல. ஏன்னா ரவி மோகன் அவர்களது வந்து லவ் மேரேஜ் அப்படின்னும் அவங்க வந்து அவங்களோட குடும்பத்தோட காணப்பட்டதாகவும் அவங்க மாமியார் வந்து என் மருமகனுக்காக தான் நான் தயாரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வெளிவந்தப்போ இப்போ அதெல்லாம் இல்லை, என்ன ட்ராப் பண்ணிட்டாங்க, அந்த கம்பெனிக்குள்ளேயே இருக்கணும்ன்ற மாதிரிலாம் பல விஷயங்களை வந்து அவர் முன் வச்சாரு. இப்போ பாத்தீங்கன்னா ஆர்த்தி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னும் அவங்க இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ல ஆர்த்தி ரவின்னு தான் வந்து வச்சிருக்காங்க. ஏன் அவங்க அப்படி வச்சிருக்காங்க அப்படின்றதும், அதே மாதிரி சுஜாதா விஜயகுமாரின் 2வது மகளை திருமணம் செய்த ஒருத்தர் அவங்களுக்கும் வந்து விவாகரத்து ஆயிடுச்சு அப்படின்ற ப்ரூஃபா வந்து அவருடைய பிரதரை வந்து காமிச்சு இந்த வீடியோல வந்து அவர் பேசியிருப்பாரு. இந்த மாதிரி இவர்கிட்ட நான் போய் அந்த குடும்பத்துக்காக கெஞ்சினேன், காலையும் வந்து விழுந்தேன் அப்படின்னு. ஏன் விவாகரத்து ஆயிடுச்சு அப்படின்றதுக்கு யாரும் எதுவும் பேசல, அது அவங்க பர்சனல் லைஃப். ஏன்னா ஆர்த்தியோட தங்கச்சி வந்து லைம் லைட்ல இல்லை, பெரும்பாலும் அவங்களுடைய பேர் கூட வந்து ஊடகத்துறைக்கு தெரியல. ஸோ அவங்களுடைய 2வது மகளுக்கு இப்படிதான் வந்து வாழ்க்கை நடந்திருக்கு, எனக்கும் இவருக்கு பண்ணதே தான் வந்து பண்ணியிருக்காங்க, இப்போ தப்பிச்சா போதும் விட்டா போதும்ன்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப மனம் குமுறி வந்து பேசியிருப்பாரு ரவி மோகன். ஸோ அப்படி என்ன நடந்தது, அப்போ தன்னோட மகள்களுடைய வாழ்க்கை வந்து இந்த அளவு காரணத்துக்கு காரணம் அந்த அம்மா தானா அப்படின்னும் அவங்க கொடுத்த பேட்டியில பல ஃபேன்ஸ் வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இவங்க கண்ணில் வந்து பொய் இருக்கு, இவங்களாலதான் வந்து ரவி மோகன் இப்படி ஆயிட்டாங்க, ஆர்த்தியும் ரவியும் வந்து வாழ விடுங்க, உங்க பொண்ணையே நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. பட் இந்த கேஸ் வந்து இப்போ கோர்ட்ல இருக்கு அண்ட் கூடிய சீக்கிரம் இது வந்து விவாகரத்தை நோக்கி நகரும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன்.